நம்மிலிருந்து நாம் சில விஷயங்களை தொடங்கவே முடிவதில்லை. எழுத்தறிவு என்பது மின்மினிதான். எழுத்தறிவு என்பது மின்மினி, கல்வி என்பது நட்சத்திரம், அறிவு என்பது நிலவு, ஞானம் என்பது சூரியன். இந்த டெவலப்மெண்ட் இருக்கணும்னு சொன்னா நாம் உள்ளிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நான் அழுகிறேன், சிரிக்கிறேன், வெளியிலிருந்து என்னை ஏதோ ஒன்று தாக்குகிறது, இருந்தாலும் வெளியிலிருந்து நான் அழவில்லை, வெளியிலிருந்து நான் சிரிக்கவில்லை, உள்ளிருந்து அழுகிறேன், உள்ளிருந்து சிரிக்கிறேன். ஒரு குருநாதர் இருந்தார், ஒருத்தன் அழுதுட்டே இருந்தான். 3 நாளா அழுறான், குருநாதர் கண்டுக்கவே இல்லை. அவன் 3வது நாள் வந்து கேட்டான், ஏன்னு கேட்க மாட்டியா? 3 நாளா அழுறேன், நீ குரு தானே, கேட்கலாம்ல, சரி ஏன் அழுற? 3 நாளைக்கு முன்னால அமெரிக்கால இருந்து நீ அவனையும் கூட்டு வந்தல்ல? ஆமா. அவன் என்ன முட்டாள்னு சொல்லிட்டான். சரி, அவன் எப்படி என்ன முட்டாள்னு சொல்ல முடியும்? அவன் ஏன் சொன்னான்? உன்னை நான் தியானம் பண்றதை பார்த்து சொன்னான். சரி, 10 வருஷமா தியானம் பண்றேன், என்ன யாருமே இப்படி சொன்னது கிடையாது, அவன் சொல்லிட்டான். குருநாதர் சொன்னார், அவன் கரெக்டா சொல்லியிருக்கான்டான்னார். இதுக்கு நீ அழக்கூடாதுரா, கரெக்டா சொல்லியிருக்கோம். என்ன குருவே நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களான்னு காலில் விழுந்து அழுகுறான். நீங்களே என்ன முட்டா? ஆமா, 10 வருஷமா நீ வந்து தியானம் பண்ற, 10 வருஷமா எத்தனையோ சாதனைகளை நீ செய்திருக்கிறாய். எனக்கு பிறகு இந்த பீடத்தில் உட்காரக்கூடிய தகுதி உனக்கு இருப்பதாக பலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். 3 நாளைக்கு முன்னால வந்த ஒருத்தன் முட்டாள்னு உன்னை சொன்ன உடனே நீ அழ ஆரம்பிச்சிட்டல்ல, அப்ப நீ முட்டாள் தானே? உடனே நாம் ரியாக்ட் செய்கிறோம் இல்லையா? அந்த இடத்தில் நம்மிலிருந்து தொடங்குகின்ற புள்ளியில் நாம் நகர்ந்து நிற்கிறோம். நமக்குள் சில மாற்றங்களை நிகழ்த்தி கொள்ளாமல் நம்மால் சில சாதனைகளை படைத்து விட முடியாது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், வாழ்க்கை எந்த உத்தரவாதத்தையும் தருவதில்லை, வாய்ப்புகளை மட்டுமே தருகிறது. அவ்வளவுதான். ஆனாலும் சொல்கிறேன், you cannot step the river twice. வாய்ப்புகள் அடிக்கடி உன் கதவுகளை தட்டாது. நீ காலில் நனைத்த அந்த ஆற்றின் நீரை மறுபடியும் உன் கால்கள் சந்தித்து விட வாய்ப்பே இல்லை என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ, வார்த்தைகளை மிக கவனத்தில் வைத்துக் கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறோம். கொடுக்கிறோம்ல, கொடுக்கிறவன் பணக்காரனா? பணக்காரன் எல்லாருமே கொடுத்துறானா? கொடுக்கிறவன் பணக்காரன் இல்லைங்க. கொடையாளன் என்பவன் மனதினால் பணக்காரன். இங்க இருக்குது, அவனுடைய மனதில் இருக்குது அந்த செல்வம். அள்ளி கொடுக்கிறவன் இல்லைங்க கொடையாளன். வலிக்க வலிக்க எவன் ஒருவன் கிள்ளி கொடுக்கிறானோ அவன்தான் கொடையாளனாக இருக்க முடியுமே தவிர எக்ஸஸா இருக்கிற தூக்கி அப்படி போடுறவன் இல்ல. லயன் வலிக்க வலிக்க கொடுக்கிறாங்க. கொடுக்க வேண்டும் என்கின்ற, நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, நம்முடைய உலகம் சிறியதுதான். லயனிசம் அப்படின்னா இதோ இந்த இடத்துல சின்னதுதான். சிலந்தி வலைன்னு வச்சுக்கோங்களேன், சிலந்தி வலை இந்த உலகத்தை தாங்காதுங்க. ஆனா அந்த சிலந்தி அரசாங்கம் செய்வதற்கு அந்த வலை போதுமானது. அந்த விஷயம் இருக்கல. நான் நேற்று என்னுடைய கல்லூரியில் இப்படி போற அனிமல் ரூம்னு ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல எழுதி போட்டிருந்த ஒரு வாசகம் என் மனசை கலங்கடிச்சிருச்சு. எனக்குள் சில விதைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த சொல் என்ன தெரியுமா? ஒரு சின்ன உயிர் பாதிக்கப்படுகிறது என்றால் போய் அந்த உயிரை நீங்க காப்பாத்திருங்க. இதனால் இந்த உலகம் ஒன்று மாற்றம் அடைந்து விடாது, ஆனால் அந்த உயிரின் உலகம் மாற்றம் அடையும். Think big. பெருசா யோசி. What is the problem under the sky? Maximum பெரிய problem என்னன்னா, we are thinking too small. We are not too small, but we think we are very too small. ஓசி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார். காந்திஜி, நீங்கள் சொல்லுவது போல நாங்கள் சேரிகளுக்கு போய் தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுகிறோம். தீண்டாமை ஒழிப்பை பற்றி பேசுகின்ற பொழுது அங்கே நான் கொடூரமான ஒன்றை பார்த்தேன். அது தீண்டாமையை விட கொடூரமானதாக இருக்கிறது. காந்தியடிகளுக்கு கடிதம். அப்படி என்ன தீண்டாமையை விட கொடுமையானது? தீண்டத்தகாதவன் என்று சொல்லப்படுகின்றவர், ஆமா சாமி நான் தீண்டத்தகாதவன் தான் என்று சொல்வது என்று எழுதியிருக்கிறார். If you accept you don't have any value means it is a pathetic thinking under the sky. It's very pathetic. என்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்லுவது, நான் இப்படி சொல்றேனே, நம்மால் முடியாது என்று சொல்வதை எவனோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான்.
அதை ஏன் நானாக இருக்கக்கூடாது என்கின்ற நினைப்பு மனசுக்குள்ள ஒரு சிறிய வெளிச்சம் இல்லாமல் பல விஷயங்களை நம்மால் சாதிக்க. எங்க வாப்பா சொன்னாருங்க, நான் கொஞ்சம் பயப்படுவேங்க. ஆச்சரியமா இருக்கா? இருட்டுல போனா பயம் எனக்கு. நிழல் பார்த்தேன் ஒரு நாள். நான் பயந்தனா எங்க அப்பா என்னை பிடிச்சிட்டு அப்படி உட்கார வச்சு, என்ன பயந்த அப்படின்னாரு. இல்லப்பா நிழல். எங்க அப்பா சொன்ன வார்த்தைங்க, எங்கோ வெளிச்சம் இருந்தால்தான் நிழல் வரும். There is a light. எங்கேயோ இருக்குது, அதுதான் உனக்கு நிழல் தருகிறது. நிழலை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். சொல்தான். ஆழமான நம்பிக்கை நம்முடைய மனதிலே விழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய போக்கு வித்தியாசப்படுகிறது. என்னுடைய கல்லூரிக்கு ஒருத்தங்க என்ன சந்திக்க வந்தாங்க. அவங்க பேர் அன்னாள். அண்ணா கிறிஸ்டியன். கையை பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஏதோ சொல்லிட்டீங்கம்மா, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன், ஏதோ சொல்லிட்டீங்க, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஒரு டெய்லர், அண்ணா நகர்ல இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு சுடிதார் தைச்சிட்டு வந்து கொடுக்கணும். அவர் சொன்னதுங்க, இன்னும் கொடுக்கல, வேற விஷயம் அப்படின்னு வந்து நான் சொன்ன என்ன வார்த்தைங்க உங்களை எந்த வார்த்தை உங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துச்சு? அவங்க சொன்னாங்க, எல்லாரும் ஒரு நாள் சாவ போறோம். நான் பேசியிருக்கேன் எங்கேயோ, எல்லாரும் ஒரு நாள் சாவ போறோம். ஆனா எவனாவது நம்மள சாவணும்னு நினைச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் முன்னால மட்டும் சாவக்கூடாது. இப்படி சொல்லி இருந்தேங்க நானு. அது அவங்கள பாதிச்சிருச்சுங்க. அவங்கள சாவணும்னு முடிவு பண்ணிட்டு சில பேர் சுத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க முன்னால சாவ மாட்டேன்னு முடிவு பண்ணதுனால இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அதுக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்காக என்கிட்ட வந்துட்டு போனாங்க. சொல் நம்மை மாற்றுகிறது. எனக்கு அன்னாள் உடனே பைபிள்ல ஞாபகம் வருது. அன்னாள் என்பவள் சாமுவேலினுடைய தாயார். அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க, குழந்தை இல்ல. சர்ச்ல வந்து கடவுள் கட்ட பைபிள்ல இருக்குங்க. கதறி அழுகுறாங்க. பார்க்கிறவங்க எல்லாம் சொல்றாங்களாம், நீ என்ன குடிகாரியா, குடிச்சிருக்கியா, இப்படி பேத்துற? அவ்வளோ அழுது 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 எல்லாம் என்னென்னமோ பேசி, கடவுள்கிட்ட என்னென்னமோ பேசி சர்ச்ல இருந்து வெளியில வராங்க. பயங்கர ரிலாக்ஸா வராங்க, பயங்கர ரிலாக்ஸ், சிரிச்சுட்டே வராங்க. உள்ள அழுதுட்டு இருந்தாங்க, வெளில சிரிச்சிட்டு வராங்க. குழந்தை இல்லை அவங்களுக்கு, கர்ப்பத்தை அடைச்சிருந்தார் கடவுள். வெளியில வராங்க, சிரிக்கிறாங்க. அப்ப கூட இருக்கிறவ யாரோ ஒருத்தி கேட்கிறா, என்ன அன்னாள் சிரிச்சுட்டே வர, கர்ப்பமா இருக்கியா? அன்னாள் தந்த பதில் என்ன தெரியுமா? ஆயிடுவேன், அவர்கிட்ட சொல்லிட்டேன், கடவுளிடத்தில் சொல்லிவிட்டேன். இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேங்க, பிரேயர் பண்ணா எல்லாமே நடக்கும்ங்கறாங்களே, எப்படிங்க? பிரேயர் பண்ணா எல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எதை நோக்கி பிரேயர் செய்கிறீர்களோ அந்த சூழலை மாற்றக்கூடிய வல்லமையை அந்த பிரேயர் உங்களுக்கு தரும் என்று என்றைக்கு நீங்கள் கருதுகிறீர்களோ அன்றைக்கு மாற்றத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். உங்கள் இருந்து தான் தொடங்கணும். There is a light inside. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்ளுங்கள். பெண்கள் இருக்கிறோம்ல, ராத்திரி 1 மணிக்கு கதவு தட்டுறாங்க யாரோ. என்ன பண்ணுவோம்? பக்கத்துல ஒரு ஆள் தூங்கிட்டு இருப்பான் தெரியுமா, அந்த ஆளை எழுப்பும். 1 மணிக்கு யாரோ கதவை தட்டுறாங்க, போய் பாரு. மனசுக்குள்ள ஒரு பயம், திருடனா இருந்தா. நான் என்ன சொல்றேன், திருடனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மொத அடி அவருக்கு, 2வது அடி நமக்கு. நாம திறந்தா மொத அடி நமக்கு. அவ்வளவுதானே. எதிர்கொள்வது, எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வது விஷயங்களை எளிமையாக்கும். நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க, விளக்காய் இருப்பதை விட விளக்காக மாறி பாருங்களேன். கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கிருந்து தான் தொடங்கணும், உள்ளிருந்து தான் தொடங்கணும். நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா? ஏதாவது பிரச்சனை நடந்தா அடுத்தவன் பிரச்சனையா இருந்தா ஜட்ஜ் ஆயிரும், அதுவே நம்ம பிரச்சனையா இருந்தா வக்கீலாயிரும். அவ்வளவு ஆர்குமெண்ட். அடுத்தவங்கள்னா உடனே தீர்ப்பு. இதுதான் ஒரு விஷயத்த சொல்றேங்க. நம்ம எல்லாருமே ஐக்கியூ பத்தி பேசிட்டு இருக்கிறோம், கிடையாது. ஐக்கியூவை விட முக்கியமானது இந்த இன்டெலிஜென்ட் காஷன்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து என்ன கேட்டா 4th கிரேட் தாங்க. 2nd கிரேடுன்னு ஒண்ணு. 2nd கிரேடுனா நான் சொல்ற கிரேட்ல இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி. 4thல இருந்து 3rd கிரேட்க்கு வாங்க. 3rd கிரேட் என்ன தெரியுமா? இமோஷனல் காஷன்.
எவன் கிட்ட இமோஷனல் கோஷன்ட் இருக்கோ அவன் அவள் ஐக்கியூ இருக்குதுல அவங்கள வேலைக்கு வச்சுக்கிறாங்க. இமோஷனல் கோஷன்ட்ன்றது என்ன தெரியுமா? ஹம்பிள்ங்க. ஹம்பிளா இருக்கிறது இருக்குல்ல, எத்தனையோ விஷயங்களை சாதிக்குங்க, எத்தனையோ விஷயங்களை சாதிக்கும். அதிகாரத்தினால் சாதிக்கவே முடியாததை அன்பினால் சாதிக்க முடியும் என்கின்ற இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் நல்ல லீடர்ஸா இருக்கிறாங்க. எனக்கு கேட்டா இந்த லீடர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஆல் கவர்னர்ஸ், எனக்கு தெரிஞ்சுங்க all speakers are not leaders, but all leaders are very good speakers. அடுத்தவங்களுடைய ஃபீலிங்க்கு இடம் கொடுக்கிறோம். 2 குழந்தை பென்சிலுக்கு அடிபடுதுங்க, அடிச்சுக்குது, சாவுதுங்க. பென்சிலுக்கு பென்சிலுக்கு அடிப்பட்ட உனக்கு தான் பென்சில், அது எனக்கு அது பென்சில் இல்லை, எனக்கு அது வாழ்க்கை. இந்த வினாடிக்கு எனக்கு வாழ்க்கை. யார் ஒருவர் அவர்கள் பார்வையில் பார்க்கிறார்களோ they are the leaders. என்ன கேட்டா லீடருங்கிறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாருமே என்னோட உடன்படுவீர்கள், எல்லோரையும் விட சிறந்தவர்கள் இல்லைங்க இந்த லீடர்ஸ். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் தான் லீடர்ஸ். நாம் எப்படி நம்மை உருவாக்கி கொள்கிறோம் அப்படிங்கிறது. எங்கேயுமே பழையது சாப்பிடாத, கெட்டு போனதை சாப்பிடாத. ஆனா ஒரு குடிசை வீட்டுல இருந்தாலும் சூடா அவங்க பானையில வேக வச்சு கொடுக்கறாங்களா, அந்த சாப்பாடை நீ சாப்பிடலாம், அதுல எந்த குறையும் உனக்கு வராது. வாழ்க்கையில் ஏழை பணக்காரங்களுக்கு கிடையாது. அவங்க சொன்ன வார்த்தைங்க, ஏழை நஷ்டமடைகிறான் தோற்பதில்லை, பணம் வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் நஷ்டமடைவதில்லை தோற்று போகிறார்கள். அவங்க சொன்ன வார்த்தைங்க. சில பேர் சில வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நான் என்னிலிருந்து தொடங்குகிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லவா? முதல்ல இந்த செல்போன் வச்சிருந்தவங்க 98, 97 எல்லாம் செல்போனை வச்சிருந்தவங்க நம்மளை எப்படி ஆச்சரியப்படுத்தினாங்க. கையில் அப்படியே அது செங்கல் மாதிரி இருக்கும் ஒண்ணு, அதை வச்சுக்கிட்டு அப்படி போவாங்க வருவாங்க, அவ்வளவு ஆச்சரியப்படுத்துறாங்க. இன்னைக்கு யார் கையில செல்போன் இல்லையோ அவர்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது மரியாதை வந்து கொண்டிருக்கிறது நமக்கு. இன்னொரு விஷயம் சொல்லவா? ஒருத்தன் சொன்னா குப்பைக்காரன் வந்திருக்கான் குப்பை போடுன்னு. அப்பா சொன்னார், டேய் அவர் நம்ம குப்பையை எடுக்க வந்த சுத்தக்காரர், குப்பையை போடுறோமே நாம தாண்டா குப்பைக்காரர்னு சொன்னார். வார்த்தை சூப்பரா இருக்குல்ல? யாரிலிருந்து தொடங்குவது? கடவுளுக்கு நாமே ஒரு வடிவம் கொடுத்து இருப்பதனால் கடவுள் நேரிலே வந்தாலும் நமக்கு அடையாளம் தெரிவதில்லை என்று ஒருவன் சொன்னான். கடவுளும் மனுஷனும் சந்திச்சாங்களாம், 2 பேரும் ஒரே நேரத்தில் சத்தம் போட்டாங்களாம், ஹை என்னை படைத்தவன். ஆச்சரியமா இருந்ததுங்க இந்த சொல். இதுக்கு மேல ஆஸ்திகத்தையும் நாஸ்திகத்தையும் பேசிட முடியுமா? சொல்தான். ஒரு மெழுகுவர்த்தியின் தியாகத்தை விட குறைந்தது இல்லை ஒரு தீக்குச்சியின் மரணம். ஒருத்தன் எழுதுறான், தியாகத்தில் என்னங்க பெருசு சின்னது? மரணத்தில் என்ன பெருசு சின்னது? என்னிலிருந்து நான் தொடங்க வேண்டும். ஒரு ஞானி இருந்தார், ஒரு விளக்கு வைத்துக் கொண்டு போனார், அவருக்கு கண்கள் கிடையாது, ராத்திரியில போயிட்டு இருக்கார். நம்மள மாதிரி ஒருத்தன் வந்தான், மோதிட்டான், கீழே விழுந்துட்டான். ஞானியும் விழுந்தார். விழுந்த ஞானி எழுந்து நின்றார், தட்டி விட்டு எழுந்திருச்சார். முன்னால இருந்தவன் சொன்னான், கண்ணு தெரியல. விழுந்த ஞானி சொன்னார், ஆமாப்பா கண்ணு தெரியல. சரி சரி பரவாயில்ல போ, மன்னிச்சிட்டேன். அப்படியே சட்டையை பிடிச்சி நிறுத்தினார். நில்லு, பரவாயில்ல மன்னிச்சிட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்? எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ராத்திரியில கிளம்பி வரேன், உனக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுனால தானடா கையில விளக்கு எடுத்துட்டு வந்தேன். என் மேல மோதனம் உன்னதான் நான் மன்னிக்கணுமே தவிர என்னை மன்னிக்க நீ யாருன்னு கேட்டார் பாருங்க, அவன் சூஃபி. யோசித்து ஒரு ஞானி கிட்ட ஒருத்தன் வந்து கேட்கிறான், எனக்கு பெரிய பிசினஸ் லாஸ், நான் என்ன பண்றேன்னு தெரியல. அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த சின்ன வார்த்தைக்கா நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன், சரி எனக்கு மனசு சரியில்லை நான் போறேன், நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டேன். ஆனா எனக்கு மனசு சரியில்லை நான் போறேன், பல கோடி ரூபாய் லாஸ், உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்கும்னு பார்த்தேன். வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்னா என்னது இது அப்படின்னு போயிட்டான். போகும்போது மணி 7, வாசலுக்கு வந்த ஆசிரமத்துக்கு வாசலுக்கு வந்த குரு கேட்டார், போயிருவியா? போயிருவேன் குரு.
ராத்திரி ஆயிடுச்சே, கார் இருக்கு. எத்தனை கிலோமீட்டர்? 35. இருட்டா இருக்கு, எப்படி போவ? அதான் ஹெட்லைட் இருக்குதே. ஓஹோ, ஹெட்லைட்டு எவ்வளோ தூரத்துக்கு லைட் அடிக்கும்? 2 அடிக்கு. 2 அடியினுடைய லைட்டை நம்பி 35 கிலோமீட்டர் போயிடலான்னு சொன்னா, இஃப் யூ வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப், கான்ட் யூ ரீச் யுவர் கோல்? அவர் கேட்ட சொல் அதுதான். நான் எங்கிருந்து தொடங்குவது? இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நான் எதுவாக இருந்தாலும், இங்க நிறைய பெண்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏதேனும் ஒரு சொல் சொல்லாமல் என்னால போக முடியாதுங்க. எங்க அம்மா சொன்னாங்க, நமக்கு முன்னால் பசியோடு பாத்திரத்தை ஏந்தி கொண்டு யாரேனும் வந்தால் சாப்பாடு போடுங்க, பிரசாதத்தை போடாதீர்கள். சில பேர் பிரசாதத்தையும் போட்டு நம்மளையும் தூக்கி போட்டுரும். ஜாகிரதை, என் தாயார் சொன்ன வார்த்தை. நாம் புறச்சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் அகச்சூழ்நிலையை சரியாக வைத்துக் கொண்டிருந்தால் ஜெயிக்கலாம். இன்றைக்கு சொல்லக்கூடாத ஒரு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன். தாமரை பூவை போல சாக்கடையில் தான் இருக்கிறது, ஆனால் சாக்கடையால் பாதிப்படைவதில்லை. இவ்வளவுதான். நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. சந்தன மரம் உயர்ந்தது. ஏன் உயர்ந்தது தெரியுமா? உயர்ந்த எந்த விஷயமும் தீமைகளால் தான் முதலில் வசீகரிக்கப்படும். தீயவர்கள் தான் முதலில் அதில் பார்வையை பதிப்பார்கள். நீங்கள் சந்தன மரமாக இருங்கள். ஏனென்றால் சந்தன மரத்தை நோக்கி வரக்கூடிய விஷப்பாம்புகளால் சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை. அதனால் அது இன்றைக்கும் உயர்ந்த நிலையிலேயே இருக்கிறது. நம்மை நோக்கி தீமைகள் வந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய தாமரை மலரை போல, சந்தன மரத்தை போல நம்மிலிருந்து நாம் தொடங்குகின்ற பொழுதுதான் உயர்வுகள் நமக்கு சாத்தியமாக